அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நாங்களும் நல்லா இருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே நோன்பு நல்லபடியாக போயிட்டுருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி 30 நோம்பும் எல்லாருக்கும் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் துவா செய்கிறேன். நீங்களும் துவா செய்யுங்க. இன்றைக்கி இஃப்தாருக்கு பண்ண ரெசிபிக்கு என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன்லாம் நான் பண்ணி வச்சு அந்த ரெசிபி செஞ்சேங்கிறத டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். முன்னாடியெல்லாம் மதியானத்துக்கு மேலே தான் இஃப்தார் வேலையெல்லாம் ஆரம்பிப்பேன். இப்போ பிள்ளை கையில் இருக்கிறதுனால காலையிலே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பரேஷன் செஞ்சு வச்சுருவேன். முதல்ல மாவு பிசைகிற வேலைலாம் இருந்துச்சு அப்படின்னா அதை காலையிலே பார்த்துக்கிறது. 2 ஸ்நாக்ஸ் பிளான் பண்ணியிருந்தேன். ஒன்று மோமோஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா எல்லா ரமலானுக்குமே பிளான் பண்ணுவேன் மோமோஸ் பண்ணணும் அப்படின்னு. நான் செய்கிறதுக்குள்ளே நோம்பே முடிஞ்சிடும். இந்த தடவை முன்னாடியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 1½ கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு. வெறும் மைதாவில் செஞ்சிங்க அப்படின்னா மோமோஸ் நல்லா வெள்ளையாக நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் திருப்திக்காக கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இல்லை வெறும் கோதுமையிலேயே செய்யலாம், அது கொஞ்சம் கலராக இருக்கும், டேஸ்ட்லாம் நல்லா தான் இருக்கும். இல்லைனா இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தெளிச்சுக்கிட்டே மாவு பிசையணும். நம்ம பூரிக்கெலாம் மாவு பிசையும் போது இறுக்கமாக பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். இலகலாம் இருந்துச்சு அப்படின்னா மாவு திரட்ட வராது. காலையில் ஒரு 10 மணி இருக்கும், அப்போவே மாவு பிணைஞ்சு இந்த மாதிரி தனியாக வச்சுட்டேன். சஹர்லேயே சன்னாலாம் ஊற வைக்கணும் அப்படின்னா ஊற வச்சுருவேன். அது கூட கடல் பாசியும் ஊற வச்சிடலாம்னு ஒரு 10 கிராம் அளவுக்கு இந்த மாதிரி தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். அதிக நாள் ஊற போடாமலும் செய்வேன். ஊற போட்டு செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். அதுக்காக கடல் பாசி இப்போ காய்ச்சலை இன்னும் கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் காய்ச்சலாம் அப்படின்னு ஊற வச்சுருக்கேன். காய்கறிலாம் கட் பண்ணுற வேலை, ஸ்டஃபிங்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னா அதை காலையிலே ரெடி பண்ணி வச்சுருவேன். கட் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா என்னென்ன சமைக்க போகிறோம் அப்படிங்கிற பிளான் இருக்கும் இல்லையா. இப்போ சன்னா செய்யணும், நான் மோமோஸ் பண்ணணும், அதுக்குண்டான எல்லா காய்கறியும் ஒன்றாவே எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே ஒன்றா ரெடி பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு சன்னாக்குள்ள காய்கறிலாம் கட் பண்ணிவிட்டு தாளிப்புக்கு வந்துட்டேன். கடாயில் கொஞ்சம் எண்ணெய், கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு வெங்காயம் எந்த கிரேவி பண்ணாலும் சரி, இந்த மாதிரி சன்னாவாக இருந்தாலும் சிக்கன் மட்டன் எதுவாக இருந்தாலும் இந்த அளவுக்கு வதங்கி வந்துச்சுன்னா அந்த கிரேவியோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். மசாலா மஞ்சள் தூள், ஜீரகத்தூள் ரெண்டுமே 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகுத்தூளும் கரம் மசாலாவும் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அடி பிடிக்காது, மசாலா வாடையும் போயிடும். இங்கே வீட்டில் ரொம்ப ட்ரையாக வச்சா சன்னா பிடிக்காது, செமி கிரேவி டைப்பில் தான் வைப்பேன். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் நல்லா பீட் பண்ணி சேர்த்துருக்கேன். புவா எப்போதுமே சன்னா செய்யும் போது தயிர் சேர்ப்பாங்களா, அதனால் நானும் செஞ்சு பழகிருச்சு. நல்லா கொதிக்க விட்டுட்டு சுண்டலுக்குள்ள கிரேவி மட்டும் காலையில் ரெடி பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் மோமோஸ்க்கு ஸ்டஃபிங் பண்ணணும் இல்லையா, போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகுத்தூள், உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு தண்ணி கொதித்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அவ்வளோதான், சிக்கன் வெந்துடும். இது அப்படியே இருக்கட்டும். சிக்கன் கூடவே கொஞ்சம் காய்கறி சேர்த்துக்கலாம்னு முட்டைக்கோஸ், கேரட், கேப்சிகம் எடுத்திருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு வெங்காயம் ஒன்று தான் எடுத்திருக்கேன். இந்த பக்கம் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்தா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக அதுவுமே கொஞ்சம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். தேவைக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு மீதி எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் எடுத்து அப்பப்போ கவுண்டர் டாப் கிளியர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஜாமான் சேர விட்டுற மாட்டேன். அதையுமே எடுத்து வச்சுட்டு இந்த பக்கம் சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு, தண்ணியும் வற்றி வந்துருச்சு. அதை அப்படியே ஸ்ட்ரைனரில் வடிகட்டி வச்சாச்சு. நான் சாப்பரில் போட்டு பொடுசாக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பொடுசாக கட் பண்ணிங்கன்னா ஸ்டஃபிங்க்கு நல்லாயிருக்கும். இல்லைனா சிக்கன் மிக்ஸி ஜாரில் போட்டு கூட ஒரு சுற்றிக்கலாம். பல்ஸில் விட்டு சுற்றுனீங்கன்னா அப்போ கூட இந்த மாதிரி துருவுன மாதிரி தேங்காய் பூலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கிடச்சிரும். காய்கறி பொறுத்த வரைக்கும் கேரட், கேப்சிகம், முட்டைக்கோஸ், ஸ்ப்ரிங் ஆனியன் இது எல்லாமே செய்கிறதுனா அந்த ரெசிபி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நூடுல்ஸாக இருக்கட்டும், ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்குமே நம்ம சேர்த்து செய்வோம் இல்லையா. ஸோ அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் அந்த ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட இருக்கிற காய்கறி சேர்த்துக்கோங்க. இது கூட வேறு ஏதாச்சும் சேர்க்கணும் அப்படின்னு பெரிய இருந்தால் அந்த காய்கறி இல்லைனா ஸ்வீட் கார்ன் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். நல்லா பொடுசாக கட் பண்ணி எடுத்துட்டேன். சில பேர் வெறும் சிக்கன் வச்சு கூட செய்வாங்க, இல்லை காய்கறி வச்சு கூட செய்வாங்க. சிக்கன் ராவாக வைப்பாங்க, அந்த பச்சையாக வைப்பாங்க இல்லையா. ஸோ அது நான் எப்போதுமே செய்ய மாட்டேன். சிக்கனை நல்லா வேக வச்சு இல்லைனா வதக்கி தான் செய்கிறது, அந்த டேஸ்ட்டு தான் பிடிக்கும். மோமோஸ் சேனல் ஆரம்பித்த புதுசில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு நான் செஞ்சேன். ஸோ இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் அதிகமாக வேணாம், கொஞ்சமாக சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். பொதுவாக மோமோஸ் ரெசிபிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்க்க மாட்டாங்க. எனக்கு என்னமோ சிக்கன்லாம் சேர்க்குறோம் அப்படிங்கிறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தா தான் பிடிக்கும். ஸோ வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, ரொம்ப இல்லை, 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். அதை லேசாக வதக்கிட்டு அது கூட கட் பண்ணி வச்சுருந்த காய்கறி ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கனும் சேர்த்தாச்சு.
மசாலா வந்து அதிகமாக இருக்காது மோமோஸ்க்கு. கொஞ்சமாக உப்பு, மிளகுத்தூள், சோயா சாஸ் இது மட்டும் தான் சேர்ப்பாங்க. வேறு எதுவும் சேர்க்கணும் அப்படின்னு தேவையில்ல. எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம காய்கறி வேகிறதுக்காகலாம் வதக்கலை, வேகணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நம்ம மோமோஸ் வந்து அவிப்போம் இல்லையா, அப்போவே வெந்துடும். இது எதுக்காக வதக்குறோம் அப்படின்னா, முட்டைக்கோஸ் அப்புறம் வெங்காயம்லாம் தண்ணி விடும். ஸோ இந்த மாதிரி வதக்கி வச்சோம் அப்படின்னா எதுலேயுமே தண்ணி விடாது. ஸ்டஃபிங் வந்து அந்த மாவில் வைக்கும்போது ஈரப்பதம் ஆகாது. அதுக்காக தான் வதக்கி வைக்கிறது. நான் ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாமே போட்டு சாப்பர்லேயே பொடுசாக கட் பண்ணி சேர்த்துட்டேன். கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை, ஏன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துருக்கோம், தேவையில்லை, சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக மல்லி இலை அதையுமே கட் பண்ணி சேர்த்துட்டு அதையுமே வதக்கிட்டேன். அதிகபட்ச நேரம்னு பார்த்தீங்கன்னா பேனில் போட்டு ஒரு 5 நிமிஷம் தான், அந்த அளவுக்கு வதங்கினா போதும். நல்லா வதக்கிட்டு அதையுமே வந்து ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். அர்ஷானுக்கு வந்து 6 வயசு ஆகுது. அன்றைக்கி தான் முதல் நோன்பு. முதல் தடவை வச்சுருந்தானா, நான் வதக்கும் போதே கிச்சனில் வந்துட்டு நல்லா வாசனை அடிக்குதே, என்னென்ன செஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெனுலாம் கேட்டுட்டு இருந்தான். கடல் பாசி மட்டும் கண்டிப்பாக செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நான் கூட அடுத்த வருஷம் 7வது வயசில் வச்சுக்கலாம், முடியலன்னா விட்டுரு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். இல்லை நான் எல்லா நோம்பும் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தான். ஆனால் ஒரு நோம்பு தான் வச்சான், அதுக்கப்புறம் வைக்கல. இங்கே பசங்களுக்கு எக்ஸாம் போயிட்டுருக்கு, அதனால் எக்ஸாம் முடிஞ்சோன்னு சொல்கிறேன், வேணா விட்டு விட்டு வை அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதோட பார்த்திங்கன்னா கடல் பாசி காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சுருந்த கடல் பாசிக்கு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டேன். கடல் பாசி நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் 2 பாதியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். ஒரு பாதி கடல் பாசி வந்து தேங்காய் பால், வெல்லம்லாம் சேர்த்து பண்ண போகிறேன். வெல்லம்க்கு பதில் வந்து கருப்பட்டி சேர்த்தாலும் நல்லாயிருக்கும், அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் கடல் பாசிக்கு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். இன்னொரு பக்கம் கடல் பாசிக்கு கல்கண்டு தூள் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நூல் கல்கண்டுனா என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணதை பார்த்து கேட்டிருந்தாங்க. நான் போன வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, கெமிக்கல் சேர்த்து ரீஃபைன் பண்ணாத சுகர். கடல் பாசி ஜூஸுக்கெலாம் வந்து அந்த மாதிரி தான் சேர்த்துக்கிறது. அதை ஒரு பக்கம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நேற்றே வந்து தேங்காய் கீறி வச்சுருந்தேன், தேங்காய் பால் கடல் பாசிக்காக. நோம்பில் வந்து முடிஞ்ச அளவு தேங்காய் பால் எந்த வகையில் சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கோங்க. வேறு புண்ணுலாம் ஆகாமல் ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வந்து இந்த மாதிரி கடல் பாசியில் சேர்த்து செய்வேன். இல்லைனா கீர் அப்புறம் ஏதாவது ஜூஸ்லாம் போடுறோம் அப்படின்னா பாலுக்கு பதில் தேங்காய் பால் சேர்த்தும் பண்ணலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். நல்லா தேங்காய் பால் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது, நான் சட்னிக்கும் சேர்த்து தேங்காய் கீறி வச்சுருந்தேன். ஞாபகமே இல்லாமல் அரைச்சி தேங்காய் பாலாக எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண முடியும், எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். கடல் பாசி காய்ச்சிருந்தோம் இல்லையா, ஒரு பக்கம் வந்து வெல்லம் கடல் பாசி வடிகட்டிட்டு இன்னொரு பக்கம் பிளெயின் கடல் பாசி அதையுமே வடிகட்டிட்டேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் செஞ்சுருக்கேன். முதல்ல வந்து தேங்காய் பால் கடல் பாசி சாப்பிட கொடுத்து காலி பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் இந்த கடல் பாசி மிச்சமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதை அப்படியே நாளைக்கு வச்சுருவேன். நாளைக்கு வச்சுட்டு இதை இப்படியே சாப்பிட்ணும் அப்படின்னாலும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா மறுபடியும் ஸ்டவ்வில் போட்டு நம்ம கிண்டணும் அப்படின்னா அது தண்ணியாக கரைஞ்சிரும். வேறு ஏதாச்சும் ஃப்ளேவர் சேர்த்து பண்ணணும், இல்லை பால் சேர்த்து பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு பண்ணிக்கலாம், ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இல்லைனா அப்படியே சும்மா சாப்பிட்ணும் அப்படின்னாலும் சாப்பிட்லாம். அதுக்காக 2ஆக பிரித்து செஞ்சுருக்கேன். இப்போ இந்த பக்கம் வெல்லம் சேர்த்துருந்தோம் இல்லையா, நல்லா ஆறிடுச்சு. நல்லா சூடுலாம் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக பால் சேர்த்து பார்த்தேன், கிண்டும் போது தெரியல. ஸோ தெரியல, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துட்டேன். நல்லா சூடாக கொதிக்க கொதிக்க இருக்கும்போது சேர்த்திங்கன்னா திரிஞ்சு போனாலும் போயிடும். அதனால் கொஞ்சம் ஆற விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கடல் பாசிலாம் நமக்கு ஃப்ளேவரே சேர்க்கணும்னு தேவையில்லை. வெல்லம் அப்புறம் தேங்காய் பால்லாம் இருக்குது இல்லையா, அதுவே நல்ல மணமாக இருக்கும். எனக்கு வந்து இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். தேங்காய் பால் கடல் பாசி காலி பண்ணிவிட்டு தான் ப்ளெயின் கடல் பாசி சாப்பிட சொல்வேன். மிஞ்சிருச்சு அப்படின்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து அந்த கடல் பாசியை வச்சுருவேன். ஸோ இதுவுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்னொரு பக்கம் வந்து மோமோஸ்க்கு சட்னி அரைக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு காஷ்மீர் மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 5-6 மிளகாய் வச்சுருக்கேன். அதில் அதிகமாக காரம் இருக்காது. இந்த பக்கம் தக்காளி பார்த்திங்கன்னா பேக் சைடில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். கிராஸ் கட் பண்ணிவிட்டு 2 தக்காளி சேர்த்துருக்கேன். ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். அந்த தோல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நல்லா வெந்து உறிஞ்சு வந்திருக்கும். கொதிக்கும் போது நான் வீடியோ ஆன் பண்ணவே இல்லை. ஸோ ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. காஷ்மீர் மிளகாய் வந்து இல்லைன்னா நார்மலாக வர மிளகாய் இருக்குது இல்லையா, அதுவுமே சேர்த்துக்கலாம். இது வந்து கலர் கொடுக்கும், அதுக்காக சேர்த்துருக்கேன். தக்காளி தனியாக எடுத்துட்டு அந்த தோல் எல்லாத்தையுமே உரிச்சிட்டு லைட்டாக மசிச்சு விட்டு இல்லைனா கத்தியால் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா அப்படியே முழுசாக சேர்த்தோம் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது தெரிச்சிரும். அரைக்கும் போது 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சீனி, 2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்கேன். இது வீட்டில் ரெடி பண்ணது. ஒரு 7-8 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மல்லி இலை, அதிகமாக சேர்க்க வேணாம்.
கடைசியாக எலுமிச்சை பழத்தில் ஒரு கால்வாசி அதிகமாக சேர்க்க வேணாம், அதையுமே வந்து பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். ஸோ இதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது மோமோஸ் சட்னி அப்படின்னு கிடையாது, நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் எது பண்ணாலுமே இந்த சாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இது அப்படியே நீங்கள் மோமோஸ்க்கு சட்னியாக யூஸ் பண்ணலாம், தாளிக்கணும் வதக்கணும்லாம் தேவையில்லை. இன்கேஸ் மிஞ்சிருச்சு அப்படின்னா அதை மறுநாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, ஸோ அதுக்காக நான் வதக்கியிருக்கேன். கலருமே நல்லா சூப்பராக வந்துருச்சு. ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருந்த சட்னி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கிடலாம். இப்படி வதக்கி வச்சோம் அப்படின்னா கெட்டு போகாது, ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த சட்னி வந்து ரெடி பண்ணி ஃப்ரைட் ரைஸ்க்கோ நூடுல்ஸ்க்கோ சேர்த்து பாருங்களேன், செம்ம சூப்பராக இருக்கும். அந்த புளிப்பு இனிப்புமா அந்த ஃப்ளேவர் டேஸ்ட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இதுவுமே ரெடி பண்ணி ஒரு சின்ன பவுலில் போட்டு வச்சுட்டேன். காலையில் ஒரு 1 மணி நேரம் இருக்கும் இந்த வேலையெல்லாம் நான் பார்த்து முடிக்கிறதுக்கு. என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கடல் பாசி காய்ச்சி வச்சுருக்கேன், அப்புறம் மோமோஸ்க்கு சட்னி, அதுக்கு கீழே வந்து மாவு பிணைஞ்சோம் இல்லையா, அது பெரிய பாத்திரமாக இருந்துச்சு, அதனால் சின்னதில் மாற்றி வச்சுருக்கேன். அப்புறம் மோமோஸ்க்குள்ளே ஸ்டஃபிங், சுண்டல் கிரேவிக்குள்ளே அந்த மசாலா எல்லாமே ரெடி பண்ணி காலையில் வச்சுட்டேன். இதுக்கு இடையில சின்னதாக ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். MRTங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து ஹிஜாப் நமக்கு ரிவ்யூக்காக அனுப்பியிருந்தாங்க. நான் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் ரிவ்யூக்கெலாம் ஒத்துக்க மாட்டேன். இவங்கக்கிட்ட நான் ஒத்துக்க முக்கிய காரணமே ரீசேல் பண்ணலாம், நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே பிஸ்னஸ் பண்ணலாம், சம்பாதிக்கலாம். இவங்கக்கிட்ட பல்காக நீங்கள் ஹிஜாப் வாங்கி அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்களுக்கு சேல்ஸ் பண்ணலாம். பல்காக வாங்கும்போது ரேட் இன்னுமே கம்மியாகும். நான் ரேட்டுமே ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு ஹிஜாபோட அதிகபட்ச ரேட்டே 180 தான். 140 150லேருந்து இவங்கள்ட்ட ஹிஜாப் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா ஹோல்சேலாக சேல் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ ரேட்டு கம்மியாக இருக்கே, குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்லாம் யோசிக்கவே வேணாம். நான் கண்ணால் பார்த்து கையில் எடுத்து பார்த்துட்டு தான் ரிவ்யூ கொடுக்குறேன். ஏன்னா நல்லா இருந்தால் தான் ரிவ்யூ கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். குவாலிட்டி சூப்பராக இருக்குது. கையில் வந்து நல்லா பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா ஒரு கையில் அடங்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. எடுத்து பார்க்கும்போது கசங்கவும் இல்லை, நல்ல குவாலிட்டி. அடுத்தது ஹிஜாபோட லென்த்து, அதுவும் முக்கியம் இல்லையா. ஹிஜாபோட நீளமாக இருக்கட்டும் அகலமாக இருக்கட்டும் நல்லா தலையை சுற்றி போடுறதுக்கு தாராளமாக இருக்குது. எனக்கு இந்த பேட்டர்ன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டபுள் கலரில் போடும்போதே நல்லா அட்ராக்டிவாக இருந்துச்சு. எல்லா துணிலையும் வச்சுருக்காங்க, பனியன் கிளாத், சிந்தட்டிக், சாஃப்ட் சில்க், அப்புறம் நிறைய கலர் கலெக்ஷன்ஸில் நிறையா இருக்குது. சில ஸ்டோன் ஒர்க்லாம் நம்ம கையில் எடுத்தாலே கொட்டும். நான் கையில் எடுத்து நல்லா தேய்ச்சி பார்த்தேன், ஸ்டோன்லாம் வரவே இல்லை, நல்லாயிருக்கு. இவங்க ஹோல்சேலாக பண்ணுறதுனால நிறைய ஆஃபருமே போடுறாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா எல்லாத்தையுமே பார்க்கலாம். இதே மாதிரி தொழுகைக்கு போடக்கூடிய அந்த காட்டன் ஷால், நைட்டிக்கெலாம் போடுவோம் இல்லையா, நல்ல பெருசாக தாராளமாக வச்சுருந்தாங்க. நான் அந்த மாதிரி ஷால் தான் நைட்டிக்கெலாம் போடுவேனா, ஸோ அதுவுமே ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன். இங்கே அந்த மாதிரில ஈத்துக்கு எங்கடா போய் ஹிஜாப்லாம் வாங்குறது அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா அபாயா ஹிஜாப்லாம் வந்து ஊர் மாதிரி இங்கே அமையாது. ஸோ எனக்கு வந்து செட் ஆயிடுச்சு. நீங்கள் ஈத்துக்கு உங்களுக்கு வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை வாங்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இவங்கக்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள். இவங்க கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஈஸியாக நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கு, அப்புறம் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, அதோட லிங்க்கு எல்லாமே நான் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். வீட்டில் இருந்தே சம்பாதிக்கணுங்கிற ஆசை இருந்தால் நல்ல சான்ஸு, நம்பிக்கையானவங்க. இன்னுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு 3-3:30 மணிக்கு தான் கிச்சன் வருவேன். இந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டேன்னா எனக்கு வேலை கடகடன்னு முடிஞ்சிடும். முதல் வேலையாக வந்து சுண்டல் ஊற போட்டிருந்தோம் பாருங்கள், அதை வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். அடுத்தது மோமோஸ்குள்ளே ஸ்டஃபிங் வந்து உள்ளே வச்சு ரெடி பண்ணிடலாம். நோம்பு திறக்கிறதுக்கும் ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி ஸ்டீம் பண்ணால் சூடாக இருக்கும், கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுவுமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல வந்து மாவை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம குலாப் ஜாமுன்லாம் உருட்டுவோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த அளவுக்கு உருண்டை இருந்தால் போதும். மாவு வந்து பெருசாக திரட்டி அதை சின்ன சின்ன உருண்டையாக ஏதாச்சும் ஒரு மூடி வச்சு கட் பண்ணி அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம், இல்லை ஒன்று ஒன்றா அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். மாவு பிசையும் போது கொஞ்சம் இறுக்கமாக பிசைஞ்சா தான் இந்த மாதிரி ஒட்டாமல் வரும். கொஞ்சமாக மாவு போட்டுட்டு தேய்க்க ஆரம்பிக்கணும். எவ்வளோ மெலிசாக திரட்டி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு மோமோஸ் வந்து சாப்பிட நல்லாயிருக்கும். நான் ஓரம் எல்லாத்தையும் இந்த மாதிரி மெலிசாக திரட்டிட்டு நடுவில் கொஞ்சம் மொத்தமாக வச்சுருக்கேன். அப்போ தான் ஸ்டஃபிங் வைக்கும் போது நமக்கு பிஞ்சு போகாமல் இருக்கும். எல்லா மாவையும் நான் ஒன்றா திரட்டலை, பாதி மாவு மட்டும் அந்த மாதிரி திரட்டி வச்சுருக்கேன். ஏன்னா எல்லாத்தையும் திரட்டி மாவு காஞ்சு போச்சு அப்படின்னா அப்புறம் ஒட்டிக்காது. அதுக்காக இந்த ரெசிப்பியில் இந்த மாதிரி மாவு திரட்டி மோமோஸ் வந்து ஒன்று ஒன்றா பேக் பண்ணுறது தான் கொஞ்சம் வேலையாக தெரியும். அதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ணணும் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு ஒரு 10 அந்த மாதிரி கூட ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நடுவில் ஸ்டஃபிங் வச்சுட்டு நம்ம கொல்கட்டைக்கெலாம் வந்து செய்வோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஓரத்தை எல்லாத்தையுமே ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி இப்படி ஒரு பெரட்டி நம்ம மடிச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதுவுமே அழகாக இருக்கும். இதுவே சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம்.
அடுத்தது நடுவில் ஸ்டஃபிங் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரே பக்கமாக எல்லாத்தையும் ஒரே சைட்லேயே மடிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இது கொழுக்கட்டை மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. எனக்கு வந்து பெர்ஃபெக்டாலாம் செய்ய தெரியும் அப்படின்லாம் கிடையாது. நானும் எனக்கு எப்படிலாம் தோணுதோ கைக்கு வாகா வருதோ அப்படி தான் செய்வேன். ஆனால் இப்போ செஞ்சுருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக தான் செய்வேன். ரொம்ப நாள் ஆச்சா எனக்கே வந்து எப்படி செய்யணும் எப்படி மடிக்க ஆரம்பிக்கணுங்கிறதுலாம் மறந்து போச்சு. இவங்களும் ஹஸ்பண்டும் பின்னாடி நின்று கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. என்ன ஒன்று ஒன்று ஜெட்டு மாதிரி இருக்குது பிளேன் மாதிரி இருக்குது அப்படின்னு. என் பையன் ஆசிர் வந்து உடனே விட்டு கொடுக்கல. அதெல்லாம் அம்மி செய்கிறது டேஸ்ட் நல்லா தான் இருக்கும், எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானா, சரின்னு சொல்லிட்டு கைக்கு வாக என்னென்ன வருதோ அந்த ஷேப்பில் மடித்து வச்சேன். நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லையா, கொழுக்கட்டை மாதிரி மடக்கிட்டு இந்த மாதிரி மடக்கிறது, இதுவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரியே செய்யலாம். பாதி செய்யும் போதே குட்டிமா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் செரலாக் ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ ஈவினிங் டைமில் அதை தான் கொடுக்குறது. அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மீதி செய்ய ஆரம்பித்தேன். எனக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது என்னடா இவ்வளோ நேரம் ஆகுதே அப்படின்னு இருந்துச்சு. கடைசியில் ஒரு வழியாக அப்பாடா ஸ்டஃபிங் வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த ஷேப் வந்து நல்லாயிருக்கும். நம்ம வந்து நடுவில் அடி பக்கத்தில் ப்ரெஸ் கொடுத்துட்டு இந்த பக்கம் ஒரு பக்கம் மட்டும் ஃப்ரில் வச்சு மடிச்சுக்கிட்டே வரணும், இன்னொரு பக்கம் ஃப்ரில் வைக்கக்கூடாது. இதுவுமே பார்க்க நல்லாயிருக்கும். மோமோஸ் வந்து நான் புதுசாக சொல்கிற ரெசிபி கிடையாது. எல்லாருமே இதே மாதிரி இதே மெத்தடில் தான் செய்வாங்க. ஆனால் நோம்பு டைமில் வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணாமல் கொஞ்சம் காய்கறிலாம் எடுத்துக்கிட்டு ஸ்பைசஸ் இல்லாமல் சாப்பிட நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த ஷேப் வந்து அழகாக இருக்கும் பார்க்க. என்ன இருந்தாலும் சரி நமக்கு மடிக்கும் போது தான் அந்த ஷேப்லாம் தெரியும். வெந்ததுக்கப்புறம் ரொம்பலாம் வித்தியாசம் தெரியாது. 2 கப் மாவுக்கே வந்து நிறையா மோமோஸ் வந்துருந்துச்சு. ஸ்டஃபிங் முடிஞ்சிருச்சு. மிச்சம் இருக்கிற மாவு வந்து எடுத்து வச்சுட்டேன், வேறு எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம்னு. அவ்வளோதான். இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணிட்டா கடைசியில் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கேன், காஞ்சு போகாமல் இருக்கும். ஸோ இதுவுமே ஒரு பக்கம் ரெடி பண்ணியாச்சு. இந்த பக்கம் சுண்டல் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதுவுமே வெந்துருச்சு. காலையில் பண்ண கிரேவியை சூடு பண்ணிவிட்டு அந்த வேக வச்ச தண்ணியோடு சேர்த்துட்டு பார்க்குறேன் சட்டி பத்தலை. இது வந்து எனக்கு அடிக்கடி இந்த வேலை நடக்கும். எப்போ பார்த்தாலும் சட்டி பத்தலைன்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதுவுமே வந்து குக்கர்லேயே மாற்றிடலாம். ஏன்னா இன்னும் 2 பொருள் சேர்த்து வேறு கிண்டணும் நான். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகத்தூள். பெருஞ்சீரகம் வந்து இந்த மாதிரி தூள் பண்ணி வச்சுருப்பேன், வறுத்து தூள் பண்ணி வச்சுருப்பேன். அதுலேருந்து 1 டீஸ்பூனும் பொட்டுக்கடலை தூள் பண்ணி வச்சுருப்பேன். இது வந்து நிறையா ரெசிபிக்கு யூஸ் பண்ணால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அந்த கிரேவியும் திக்காகும். கடைசியாக மல்லி இலை சேர்த்துட்டேன். தேங்காய் வந்து சேர்க்கலை, ஏன்னா சப்பாத்தி பரோட்டா அந்த மாதிரி செய்கிறேன் அப்படின்னா தேங்காய் சேர்ப்பேன். பிள்ளைங்க தோசைக்கு தான் வச்சுக்குவாங்க. இந்த செமி கிரேவியே கரெக்டாக இருக்கும். ஒரு பக்கம் சுண்டலும் முடிஞ்சிருச்சு. காலையிலேயே நான் கிரேவி பண்ணி வச்சதுனால மதியானம் ஈஸியாக வேலை ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்து மோமோஸை ஸ்டீம் பண்ணிடலாம், ஏன்னா 5 மணி ஆயிடுச்சு. இங்கே 5:33க்கு நோம்பு திறப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதுக்காக எல்லாத்தையுமே அந்த ஸ்டீமரில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் வச்சுருக்கேன், அப்போ தான் ஒட்டாமல் வரும். இன்னும் கொஞ்சம் இருந்ததை வந்து இட்லி பாத்திரத்தில் அந்த இட்லி தட்டு இருக்குது இல்லையா, ஸோ அதில் எண்ணெய் தடவிட்டு வச்சுட்டேன். இதுக்கு மேலே வந்து பேக்கிங் ஷீட் இருக்குது, அந்த பட்டர் பேப்பர் இருக்குது அப்படின்னா அது கூட நீங்கள் போட்டு வைக்கலாம், அதுவுமே வந்து ஒட்டாமல் வரும். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டா வேலை ரொம்ப ஈஸி. கடைசி 10 நிமிஷத்தில் ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். நோம்பு கஞ்சியை வாங்கிட்டு வந்துட்டாங்க. எங்கள் ஊர் பக்கம் தஞ்சாவூர் பக்கம்லாம் நோம்பு கஞ்சி வந்து வெள்ளையாக கொடுப்பாங்க, முருங்கைக்கீரைலாம் சேர்த்து. ரொம்ப ஸ்பைஸியாலாம் இருக்காது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாக பிரியாணி கஞ்சி மாதிரி இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. எப்படி இருந்தாலும் கஞ்சி ஒன்று மட்டும் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா ஏதோ பாதி வேலை நமக்கு கம்மியான மாதிரி இருக்கும். தர்பூசணி தூக்கணுன்னு கரெக்டாக வந்துட்டான். இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். 2 மணி வரையும் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டான். 3-4 மணிக்கு மேலே வந்து இன்னும் கொஞ்சம் நேரம்மா, இவ்வளோ நேரம் இருந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் நேரம் எரி அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஜூஸ் பொறுத்த வரைக்கும் வேறு எதுவும்லாம் யோசிக்க மாட்டேன். ஏதாச்சும் ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து டெய்லி எடுத்துக்கிறது. இந்த தர்பூசணி வந்து நல்ல இனிப்பாக இருந்துச்சு. நான் சீனி கூட அதிகமாக சேர்க்கலை. அந்த கல்கண்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து கம்மியாக சேர்த்துட்டு அப்படியே ஜூஸ் போட்டு வச்சுட்டேன். எனக்கு ரொம்ப கலராக இந்த மாதிரி பெருசாக இருந்தாலே பயமாக இருக்கும், ஏதாச்சும் கெமிக்கல் சேர்த்துருப்பாங்களோ என்னவோன்னு. நான் அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி பார்த்தேன். ஏன்னா அந்த மாதிரி வச்சு பார்த்தோம் அப்படின்னா கலர் ஒட்டுச்சுன்னா அதில் வந்து கெமிக்கல் சேர்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. ஆனால் அதில் ஒட்டலை. ஸோ அது என்ன உண்மையான்னு தெரியல. ஆனால் நான் தொட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் செஞ்சேன். அர்ஷான் மாதிரி இருக்கும்போது தான் நானும் நோன்பு வைக்க ஆரம்பித்தேன். அப்போ 1-2 நோன்பு அந்த மாதிரி தானே வைப்போம். அப்போ வந்து எனக்கு இவன் கேட்டு போகும்போது தான் ஞாபகம் வருது, நோன்பு வச்சா தான் கடல் பாசி கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே நோன்பு வச்சுட்டு இருந்தேன். ஸோ உங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் எப்படி இருக்கிறாங்க, நோன்பு வைக்கிறாங்களா, என்ன வயசு, எத்தனை வருஷம் நோன்பு வச்சிட்ருக்காங்கங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் பிள்ளைங்கள்ட்ட வந்து படித்து காட்டுறேன். ஜூஸ்மே ரெடி பண்ணிவிட்டு இங்கே வடை வந்து முதல் நாள் இட்லி தோசை மாவு அரைச்சிருந்தேன். அப்போவே வடைக்கு போட்டு அரைச்சிட்டு ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருந்தேன். இன்கேஸ் நீங்கள் வடை வந்து அடுத்த நாள் சுடணும், ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா எதுவுமே சேர்க்காம, மிளகா அப்புறம் கொத்தமல்லி வெங்காயம் இந்த மாதிரி எந்த பொருளுமே சேர்க்காம வெறும் மாவு மட்டும் ஃப்ரீசரில் எடுத்துகிட்டு அடுத்த நாள் சுடலாம், நல்லாயிருக்கும்.
நான் 1 கப் உளுந்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி சேர்த்து நல்லா ஊற வச்சுட்டு அந்த மாதிரி தான் அரைக்கிறது. மாவில் வந்து வெங்காயமும் கொத்தமல்லி இலை உப்பு மட்டும்தான் சேர்ப்பேன். இங்கே மிளகு சீரகம் சேர்த்தா பிடிக்காது. அதே மாதிரி மிளகா சேர்த்தோம் அப்படின்னா அர்ஷான்லாம் சாப்பிட மாட்டான், அதனால் சேர்க்க மாட்டேன். சுண்டலுமே பார்த்திங்கன்னா டெய்லி செய்ய மாட்டேன். நோம்பு 30க்கும் இங்கே சுண்டல் கிரேவி இருக்கணும், அதனால் கொஞ்சம் அதிகமாக செஞ்சு அடுத்த நாளைக்கு எடுத்து வச்சுருவேன். 2 நாளைக்கு ஒரு வாட்டி செய்கிற மாதிரி பார்த்துப்பேன். ஸோ மோமோஸுமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம கோதுமை மாவு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதனால் இந்த கலரில் இருக்குது. வெறும் மைதாவில் செஞ்சிங்கன்னா நல்ல வெள்ளையாக இருக்கும். ஃப்ரை பண்ணியும் சாப்பிடுவாங்க. ஸோ ஸ்டீம் பண்ணதே நல்லாயிருக்கும். இந்த மோமோஸ் சட்னி வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். 1 கப் மாவு போட்டால் கூட 10லேருந்து 12 மோமோஸ் வரைக்கும் வந்துடும். ஸோ இஃப்தாருக்கு வந்து ஏதாச்சும் பிளான் பண்ணுறேன் அப்படின்னா என்ன பிளான் பண்ணியிருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் வந்து காலையிலே செஞ்சுருவேன். காலையிலேருந்து செய்கிறதுனால தான் இந்த அளவுக்கு என்னால் இஃப்தாருக்கு செய்ய முடியுது. இஃப்தார் டைமில் கரெக்டாக இவருமே நோம்பு திறக்க எந்திரிச்சு வந்துடுவார். முன்னாடி நிறைய ஜாமான் இருக்கா, எல்லாத்தையும் இழுத்து போடணும். அதனால் விடாமல் இப்படி கையை வச்சு பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை தான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். எல்லாமே நல்லபடியாக வந்துச்சு. அதிகமாக எதுவும்லாம் செய்ய வேணாம், பிள்ளையை வச்சுக்கிட்டு கஷ்டமாக இருக்கும்னு தான் ஹஸ்பண்டும் ஆசிரியரும் சொல்கிறாங்க. ஆனாலும் வேணான்னு சொல்லும்போது தான் எனக்கு ஏதாச்சும் செய்யணும்னு தோணுது. ரொம்ப அதிகமாகலாம் செய்கிறதில்ல, முடிஞ்சிச்சுன்னா செய்கிறது, இல்லைனா ஒரு ஸ்நாக்ஸ் மட்டும் தான் செஞ்சிட்ருக்கேன். அர்ஷானும் முதல் நோம்பு நல்லபடியாக வச்சு திறந்துட்டாங்க. துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செய்கிறேன், நீங்களும் எங்கள் எல்லாருக்கும் துவா செய்யுங்க. குட்டிமாவோட முதல் இஃப்தார் முடிஞ்ச அளவு கவர் பண்ணி வீடியோ கொடுத்துருக்கேன். எப்படி இருந்துச்சுங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்த உங்களுக்கு தேங்க்யூ.